திருச்சிற்றம்பலம். பின்னாருடைய ஈஸ்வரனை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஆடி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாசம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கார். 6ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா ரிஷப வீட்டுக்கு போகிறார். அதே போல பாருங்க, குரு ஜூன் 1ஆம் தேதியே உச்சத்துக்கு வந்தாச்சு. சுக்கிரன் இங்கதான் இருக்கார். குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது மிகப்பெரிய யோகம். 2 பேருமே சுப கிரகங்கள். அந்த 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா சுக்கிரன் கேதுவோட சேருகிறார். சுக்கிரன் கேதுவோடு சேரும் பொழுது பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. அது ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்து அமைப்பு. இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. சுக்கிரன் கேது சேர்க்கை உங்க ஜாதகத்தில் இருக்கு, சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கு, சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் ராகு கேது இருக்கு, சுக்கிரன் சாரத்தில் ராகு கேதுக்கள், ராகு கேது சாரத்தில் சுக்கிரன், இப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கு. இது உங்க ஜாதகத்துல எங்க இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய யோகமும் கிடைக்கும், நான் சொல்லக்கூடிய அந்த சிறு பாதகங்களும் கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த சொல்யூஷனே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அடுத்தது பாருங்க, புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்கார். அந்த 15ஆம் தேதி அப்படிங்கிறப்போ புதன் வக்ரமாகிறார். அப்போ உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமான்னு பாருங்க. அப்போ புதன் வக்ரமாக இருந்தால் இந்த வக்ரமாகக்கூடிய இந்த கோச்சார காலகட்டங்கள்ல உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக செய்வார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. சனி பகவான் அங்கேயே தான் இருக்கார். ராகு கேதுக்கள் இதே இடத்துலதான் இருக்கு. சூரியன் மிதுன வீட்டுல இருக்கார். சோ இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரகங்கள் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். கும்ப ராசிக்குண்டான ஆணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கும்ப ராசிக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான இந்த வருடத்திலிருந்து குரு பார்த்துட்டார். குரு பார்வை அப்படின்னு முதலே சொல்லியிருப்போம். சனி கொடுப்பதை யாரால தடுக்க முடியாதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த குரு பார்வை ஒன்னா மருந்தாக செயல்படலாம். தசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னா இந்த குருவும் சனியோட கூட்டணி சேர்ந்துக்கும். இதுதான் உண்மை. இப்ப உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் வீட்டுக்கு போக போகிறார். அப்போ 10 நாளும் கேந்திரம், 4ஆம் இடம் அப்படிங்கிறதும் கேந்திரம். இப்போ 10, 4, 7, 1 இதெல்லாம் கேந்திரம்னா பெருமாள் ஸ்தானம்னு அர்த்தம். பெருமாள் ஸ்தானாதிபதிகள் அவர்களுடைய அந்த 1, 4, 7, 10க்குள்ளேயே கலந்துக்கிட்டாங்கன்னா அதிர்ஷ்டம், விபரீத ராஜயோகங்கள். அப்ப 10ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுக்கு போறார் அப்படின்னா தொழில் வளர போகுதுன்னு அர்த்தம். தொழில்ல ஒரு மாற்றம் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ஒரு தொழில் இடமாற்றம் பண்ணலாமா ஒரு யோசனைகளும் சிந்தனைகளும் வரும். இந்த இடத்துலயே இருக்கோ, இப்படி டல்லா இருக்கு, ஒரு தொழில வேற இடத்துக்கு கொண்டு போய் வைக்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் எல்லாமே வரும் உங்களுக்கு இப்ப. சோ அது எல்லாமே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியம் நல்லா இருக்கு, குழந்தைகளுடைய ஆரோக்கியங்களும் நல்லா இருக்கு. அப்பாவுடைய வீடு, ஏன்னா 10ஆம் இடங்கிறது அப்பாவுடைய பணம். அப்ப அது 4ஆம் இடத்துக்கு வரும் பொழுது அப்பா உங்க வீடு கட்டுறதுக்கு ஏதாவது பணம் கொடுப்பாரு, சொத்து வாங்கறதுக்கு ஏதாவது பணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு ஏதாவது பணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ இதெல்லாம் இப்ப கேட்டீங்கன்னா கிடைக்கும். அல்லது அப்பாவுடைய வீட்டை வித்து நீங்க ஏதாவது பணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க, பூர்வீக சொத்து ஏதாவது வித்து உங்களுக்கு ஏதாவது பணம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாசம் நீங்க அப்பா கிட்ட கேட்கலாம். அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. சோ நாளில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா உடம்ப சூப்பரா வச்சுக்க போறீங்கன்னு அர்த்தம். உடம்புக்குண்டான விஷயங்கள், உடம்புக்குண்டான தேவைகள் என்ன என்ன அப்படின்னு பார்த்து செய்வீங்கன்னு அர்த்தம். தாயினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வீடு மன சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல இருந்து சங்கடங்கள் எல்லாமே விலகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஜிம்முக்கு போறது, நான்வெஜ் கொஞ்சம் சாப்பிடுறது, அதே போல நான்வெஜ் சாப்பிடாம இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் கார உணவுகள் சாப்பிடுறது, இதெல்லாம் சூப்பரா இருக்கும். சோ இதெல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து சுக்கிரன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் 4 மற்றும் 9ஆம் அதிபதி. இந்த 4 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைகிறார். 4, 6 மறையதுல ஒரு பிளஸ்ஸும் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்குங்க. பிளஸ்ன்னு பாத்துட்டீங்கன்னா உடம்பு ஆரோக்கியத்துல ரொம்ப 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 கவனத்தை செலுத்தணும். அதே போல பாத்துட்டீங்கன்னா வீடு லோன் போட்டு வாங்கலான் இருக்கீங்க, வீடு ஏதாவது உங்களோட இடத்த வச்சோ அல்லது வண்டி வாகனத்துல வச்சோ ஏதாவது ஒரு பினான்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பேங்க் சார்ந்த விஷயங்கள், கடன் வாங்குறீங்க இல்லைங்களா, இந்த கடன் வாங்குறது எல்லாமே உங்களுக்கு சாங்ஷன் ஆகாம இருக்கு, அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு.
மைனஸ் அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா, உடல்நிலையில உங்க தாயாரினுடைய உடல்நிலையிலேயே ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போல இப்ப நீங்க இந்த வீடு, சொத்து, மனைகள் இதெல்லாம் வாங்குறீங்க இல்லைங்களா, இதுலயும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆள் ஏமாற்றம் பண்றது, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏமாத்திடுறது, பத்திரப்பதிவுகள் ஏதாவது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வர்றது, இதுலயும் வாய்ப்புகளை கொடுத்து விடும். சோ இதுலயும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது நல்லது. சோ உங்களுக்கு அவரே 9ஆம் அதிபதியுமாக இருக்கிறதுனால தாய் தந்தை 2 பேர்த்தினுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருந்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனியை பார்க்கறதுனால கொஞ்சம் பாதகங்கள் கொஞ்சம் குறையும், யோகங்கள் கொஞ்சம் பெருகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. 20ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் இங்க இருப்பார். இந்த 20ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் உங்களுக்கு சிம்மத்துக்கு உங்க ராசியை பார்ப்பார். எப்பவுமே சுப கிரகங்கள் ராசியை பார்க்கிறது யோகம். சுப கிரகங்கள் ராசியை பார்த்தால் இந்த சுக்கிரனுக்கு உண்டான சுக போக வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு விடுவார், சொத்துக்களை சேர்த்தறக்கு விடுவார். அப்ப யாரு 4 9ஆம் அதிபதியான சுக்கிரனுங்கும் பொழுது தாய் தந்தையினுடைய ஆரோக்கியம் 20ஆம் தேதிக்கு மேல் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதுல இது ஒரு பிளஸ்ஸாக இருந்தாலும் சுக்கிரன் கேது நான் முதல்ல ஆரம்பத்துல சொன்னது போல சுக்கிரன் கேது சேர்க்கை உங்க ஜாதகத்தில் இருக்கு, ராகு சேர்க்கை ஜாதகத்தில் இருக்கு, ஏதாவது ஒரு வழியில தொடர்புகள் ஏற்படுது அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கும். ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கவனமாக இருந்து கொள்வது என்பது நல்லது. தேவையில்லாத ஒரு வம்பு வழக்குகளோ தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளிலோ தலையிடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நேரம் உங்க ராசியத்தான் பாக்குது. அப்போ இது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு அது பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அது 4ஆம் இடங்கிறது மனம், ஸ்ட்ரைட்டா உங்க மனசை பாதிக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இது உங்களுக்கு நடந்தாலும் சரி, அல்ல உங்க வீட்டுல யாருக்காவது இந்த கிரகச்சேர்க்கைகள் இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்க மேக்சிமம் உங்களுடைய என்ன பண்றாங்க, உங்க குழந்தைகள் என்ன பண்றாங்க, உங்க குடும்ப நபர்கள் என்ன பண்றாங்க, எங்க போறாங்க எங்க வராங்க, அவங்களுடைய செல்போன்ல செக் பண்றது, அவங்களுடைய போக்குவரத்துக்கள் நண்பர்களுக்குள்ள என்ன பண்றாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் இவ்வளவு நாள் நீங்க பார்க்கறது இப்ப பாருங்க. இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை இது பெரிய மைனஸ்ங்க. அதாவது எப்படின்னா டக்குன்னு நம்மளுடைய கர்மாவை கழிச்சு ஒரு அவமானத்தைப்படுத்தி போயிடும். சனி வேற பாக்குது, சனி அவமானப்படுத்தும். அப்ப டக்குன்னு அவமானப்படுற மாதிரி ஆயிடும் நீங்க தப்பே பண்ணலினாலும். சோ அதனால இந்த குழந்தைகள் ஜாதகத்துல இது மாதிரி இருக்கு, உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சரிங்களா? இப்ப அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் 5 மற்றும் 8ஆம் அதிபதி 15ஆம் தேதி வக்கரகதி அடைகிறார். உங்க ஜாதகத்துல புதன் வக்கரமாக 5ஆம் தேதி வரைக்கும் குழந்தைகள் ரீதியாக ஒரு சக்சஸ் கிடைக்கும். குழந்தைகள் ஜாதகத்துல கொஞ்சம் அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்னு பார்த்து பூர்த்தி செய்யும் போது இன்னும் உங்களுக்கு யோகங்கள் பெருகும். அவங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிறதுனால ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். குலதெய்வம் கூட இருக்குங்க இந்த மாசம். ஏன்னா 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுல இருந்தால் குலதெய்வம் கூட இருக்குது. இந்த கெட்ட பேர் எல்லாம் வருது அப்படின்னா குலதெய்வம் காப்பாத்து கொஞ்சம். அதனால குலதெய்வத்தை போய் கெட்டியே புடிச்சுக்கணும் இந்த மாசம். ஏன்னா 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தா தெய்வ அனுகிரகம், முன்னோர்களுடைய புண்ணிய கணக்குன்னு நம்ம சொல்லுவோம். சோ அதெல்லாம் பலமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நேரங்காலங்கள் இப்ப உங்களுக்கு போயிட்டு இருக்கு. அதுவும் 7ஆம் அதிபதியோட சூரியனோட சேர்ந்து இருக்கும் பொழுது குடும்பத்தோட கணவரோட மனைவியோட சேர்ந்து குலதெய்வ வழிபாடு பண்ணும்பொழுது சர்வ தோஷங்களும் உங்க குடும்பத்துல நிவர்த்தியாகும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அடுத்தது இதே 15ஆம் தேதிக்கு மேல புதன் வக்கரமாகிறார். அப்ப உங்க ஜாதகத்துல புதன் வக்கரமாக இருக்குன்னா 15ஆம் தேதிக்கு மேல குலதெய்வ வழிபாடு பண்றது, குடும்பத்துல இருந்து சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகிறது, திடீர் அதிர்ஷ்டங்கள் பெருக்கிறது, திடீர் வருமானங்கள் வர்றது, இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றுக்கருத்துக்கு இடங்கள் கிடையாது. சோ புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் யோகத்தை வாரி 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 வழங்கக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு.